பேச டிவிகே ஏவல்துறை டிவிகே ஏவல்துறை டிவிகே ஏவல்துறை நீதிமன்றம் நச்சு நச்சு நச்சுன்னு இன்றைய முதல்வர் தலையில் கொட்டியும் கூட திரும்ப திரும்ப அவர் வந்து கைது பண்ணுறாருனா, அது எம்எல்ஏக்களையே திரும்ப திரும்ப கைது பண்ணுறாருனா, இது உச்சபட்ச அராஜகம் தான், கருத்துரிமைக்கு எதிரான தான். இதை கருத்துரிமை லிஸ்ட்டில் வராட்டக்கூட ஏன் கைதுன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. அறக்கழகம் பிளஸ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடன் ஊடகவியலாளர் தவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். தொடர் வணக்கம். வணக்கம். காலையில் பார்த்து இருப்பீங்க, விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டையன் அவர்களை வந்து போலீஸ் வந்து அவர் ஆஃபீஸ்க்கே போய் கைது பண்ணியிருக்காங்க. ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. முதற்கட்டமாக அவர் என்ன அவதூறு பேசினார், எதற்காக இந்த கைது நடவடிக்கை, தாவேக்காவின் இந்த கைது நடவடிக்கை சரியா, இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மை சொல்லணும்னா மார்க்கண்டையன் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் கிராமத்தில் உள்ள வழக்கமான வார்த்தைகள்னா கூட, இந்த உலக நாட்டில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் சட்டமன்றத்திலே உன் தகப்பனாரை என்று சொல்கிறானே, நான் கேட்கிறேன், மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பைகளை நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை இவரை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? அரெஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேண்டல யாரை வச்சுக்கிட்டு நீ ஓடுன கரூர்ல இருந்து. அது கிட்டத்தட்ட ஒரு சிஎம் ஒரு முதல்வரை அப்படி உரிமையில் பேசக்கூடாதுங்கிறது நம்ம கருத்துமே. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக எலும்பை நொறுக்கி போடுவேன், அப்புறம் வந்து மானங்கட்ட ஆட்சி, அது கூட அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு வார்த்தையில் அப்படி பேசுகிறா அப்படி செய்ய போகிறோன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு கோபத்தின் வெளிப்பாடு எடுத்துக்க முடியும். ஆனால் அதற்காக கைது என்பது கொஞ்சம் உச்சப்பட்ட அராஜகம் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்படி ஒருவேளை அந்த வார்த்தைகளுக்கு வந்து ஒரு வலு கொடுத்து அது ஒரு மோசமான வன்முறை வார்த்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், நாகரிகமற்ற வார்த்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், அவதூறு என்று எடுத்துக்கொண்டால், அப்புறம் சிஎம் சார் பேசினார் இல்லையா திருச்சியில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. தற்கொரியாமா தற்கொரி நல்லா வருது வேணான்னு பார்க்குறேன். எனக்கு நல்லா வாயில் வந்துடும் அப்படிங்கிறதுக்கும் இந்த மானங்கட்ட ஆட்சின்றதுக்கு என்ன வித்தியாசம்? நல்லா கவனிங்க. வாயில் வந்துங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை. இவர் கெட்ட வார்த்தை பேசலை, எம்எல்ஏ பேசுறது கெட்ட வார்த்தை கிடையாது. வாயில் வந்துடும்னா அது என்ன, நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணாலும் போட்டுக்கலாம். இல்லை, வாயில் வந்துருங்கிறது சாதாரண வார்த்தை இல்லை. இது ஒரு சிஎம் பேசுகிறார். இப்போ இந்த சிஎம் யார் கைது பண்ணுறது, யார் கேள்வி கேட்குறது? இந்த கேள்வி வருமா இல்லையா? ஒன்று. அதே போல் இன்னொன்று சொல்கிறார், டேஸ் அப்படின்னு பேசியிருக்காரு. இங்கே கரூரில் பேசினார். வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? திராணி இருக்கா? ஒரு கிடையாது. மயிர்னு முதல்வர் பேசலாம், எலும்பு நொறுக்கி விடுவேன், மானங்கட்ட ஆச்சுன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ பேசக்கூடாதா அப்படின்னு ஒரு கம்பாரிசன் வருமா வராதா? கேள்வி வருமா வராதா? அப்போ இது ஏதோ ஒரு வகையில் ரொம்ப சிக்கலான இடத்தை நோக்கி போய்க்கிறது. பழனிமலை விவகாரத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா 100 கோடி ஊழல் விவகாரத்துலையும் 2 அதிமுக பெண்களை கைது பண்ணிருக்காங்க, ஐடி சேர்ந்த பெண்களை. அவங்களுமே வந்து 100 கோடி ரூபா அவருடைய யாருடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சருடைய உறவினராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கே கைது. அதே போல் ஒரு மாற்றுத்திறனாளி திமுகவுடைய ஆள் நினைக்கிறேன், அவரையும் கைது பண்ணாங்க. உச்சபட்சமாக போன முறை பார்த்தீங்கன்னாக்கா அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. அவரும் உரிமையில் பேசியிருக்காரு. அந்த உரிமையை பேசுனது அதெல்லாம் நம்ம வந்து ஒரு நாகரிகமாக கருதலை. அதை நாமளும் கண்டிக்கிற, மாற்றுக்கிறது கிடையாது, கண்டிக்கலாம். ஆனால் கைதுங்கிறது என்னன்றேன். ஆனால் இந்த கைதுக்கும் பாருங்கள், அநேகமாக நீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுக்கும். சரிங்களா? இதுக்கு ஏன் கைது பண்ணுன்னு கேட்கும். அதே மாதிரி இப்போ பழனிமலை மேட்டர்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஏன் வந்து நீங்கள் அவதூறு வழக்கு விஷயத்தில் கிரிமினல் வழக்கு தொடுக்குறீங்கன்னு கேள்வி கேட்டிருக்கு. ஆக நீதிமன்றம் நச்சுன்னு இன்றைய முதல்வர் தலையில் கொட்டியும் கூட திரும்ப திரும்ப அவர் வந்து கைது பண்ணுறாருனா, அது எம்எல்ஏக்களையே திரும்ப திரும்ப கைது பண்ணுறாருனா, இது உச்சபட்ச அராஜகம் தான், கருத்துரிமைக்கு எதிரான தான். இதை கருத்துரிமை லிஸ்ட்டில் வராட்டக்கூட ஏன் கைதுன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு.
ஒரு எல்லை மீறி இருக்காங்க, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்கெல்லாம் கைது செஞ்சு பயமுறுத்துவீங்க அப்படின்னு சொன்னால் சிஎம் சொன்ன வார்த்தைகளுக்கு, அவர் உதிர்த்த முத்துக்களுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? என்ன முத்து உதிர்த்தார்னு உங்களுக்கே தெரியும். திருச்சி என்ன உதிர்த்தார்? நான் என்ன இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, சரி விடுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் என்ன கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட, நான் என்ன சில்கன்? அப்போ பெண்களை இவர் பார்க்கக்கூடிய பார்வை என்னவாக இருக்கிறது? அவர்களுடைய போகப் பொருளாக, நுகர்ச்சி பொருளாக, ஒரு காம பொருளாக மட்டும்தான் கவர்ச்சி பொருளாக பார்ப்பதோட உள்ளடக்கம் அதுதானே. அப்படித்தானே கேட்குறான்னு அர்த்தம். அப்போ அப்படி கேட்டது சரியா? ஒரு முதல்வர், அதுவும் பெரியாரை அம்பேத்கரை முன்னுதாரணமாக கொள்ளக்கூடிய, வழிகாட்டியாக கொள்ளக்கூடிய, அஞ்சலை மேலே வழிகாட்டியாக கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணிய தலைவரை, வேலுநாச்சியாரை வழிகாட்டியாக சொல்லக்கூடிய ஒரு சிஎம் வந்து நான் என்ன அப்படின்னு கேட்குறது எதை குறிக்குது? நல்லா வந்துருங்கிறது எதை சொல்லுகிறது? டேஸ் ஒரு மயிரும் கிடையாதுங்கிற ஒரு சொல்ல வர இடத்துல அது எதை குறிக்குது? இதெல்லாம் நாகரிகமுள்ள வார்த்தைகளா? அப்போ நீங்கள் ஏதோ ஒரு சினிமாத்தன கேளிக்கையான அந்த உடல் மொழியை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு பதிலுங்கிறது நாகரிகமாக எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றேன். வாய்ப்புகள் இல்லை. இதை கடந்த காலத்தில் கொஞ்சம் ஒப்பிட்டு பேசுவோமே. கடந்த காலத்தில் பாருங்கள், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்படி யாரையும் அதிகமாக கைது செய்யலை. அவதூறு எல்லைக்கு மீறி அவதூறு செய்யும்போது கைது செய்யப்பட்டுட்டார். மாரிதாசரோட கைது செய்யப்பட்டுட்டார். சவுக் சங்கர் ஒரு புரோக்கர்னு தெரியும், பச்சை புரோக்கரும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தேன். அவரை கைது பண்ணியிருக்க நடந்திருக்குது. ஆனால் எம்எல்ஏக்களை யாருமே, அதிமுக எம்எல்ஏக்களை யாரும் கைது பண்ணவே கிடையாது. அவதூறுகளுக்காக கைது செய்து போட்டு கிடையாது, வழக்குகளுக்காக வழக்கு போட்டுருக்கலாம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த அவதூறு சொல்லிட்டு திட்டாங்க சொல்லி கைது பண்ணவே கிடையாது. உச்சபட்சமாக மு.க. ஸ்டாலினுடைய நாகரிக உச்சம் ரொம்ப எல்லையை தாண்டி போச்சுன்னு சொல்லலாம். குறிப்பாக சீமான் ஒரு துண்டு பிடிக்கிறாக்கி பேசக்கூடிய அளவுக்கு அவர் பேசுவார். ஏன் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தினா, அவர் பேச்சு அப்படித்தான் இருக்கு. கோத்தான்வார், கொம்மான்வார், பொதுமறையில் நான் சொல்கிறேன். அவர் பேச்சு அவ்வளவு ஆடியோக்கள் அவ்வளவு இருக்கிறது. உச்சபட்சமாக அவருடைய மு.க. ஸ்டாலினுடைய தந்தையான கலைஞரை எவ்வளவு கேவலமாக பேசினார், எவ்வளவு அசிங்கமாக, அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அதே மாதிரி பெரியார் எவ்வளோ இழிவாக பேசியிருக்காரு. அவர் சொல்லாத கருத்தை சொன்னேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஆனால் சீமானை தொடவே இல்லை, கை செய்யவே இல்லை. அவர் சீமானுங்கிற வார்த்தையை கூட முன்னாள் பயன்படுத்தவில்லை. அப்போ அந்த பொறுமைக்கு என்ன அடையாளம்? அது பொறுமை வந்து ரொம்ப அளவுக்கு மீறி போயிடுச்சு. என்னை கேட்டால் அவர் தூக்கி போட்டு உள்ளே வச்சுருக்கணும் தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க தூக்கி கண்டிப்பாக தண்டிச்சிருக்க வேண்டும். ஏன்னா அசூசையின் உச்சமாக, நாகரிகமற்ற செயலின் உச்சமாக அவர் பேசியதெல்லாம் இருந்தது. அப்போ அவர் பெருந்தன்மையாக விட்டாரா அல்லது இவங்களை பேசுனா பெரிய அளவில் விட்டாரான்னு தெரியலை. எந்த வழியில் விட்டாலும் அது தவறு. அந்த தவறின் விளைவத்தை இன்றைக்கி உள்ள எம்எல்ஏக்கள் அனுபவிக்கிறாங்க. உச்சபட்சமாக இந்த மார்க்கண்டேயனுங்கிற எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்கிறது உண்மையை கண்டிக்கத்தக்கது. மு.க. ஸ்டாலின் கூட அறிக்கை விட்டுருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் இந்த அறிக்கை விடுவது, ஆதரவாக இருப்பதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. கடந்த காலத்தில் நீங்கள் பெருந்தன்மை என்று விட்டதின் விளைவைத்தான் இப்போ நீங்கள் அணுகிக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீ கரூர் விஷயத்திலேயே எல்லா முகாந்திரமும் இருந்துச்சு. பொறுப்பேற்க முழுக்க அந்த கூட்டத்துக்கு பொறுப்பேற்றவர் விஜய், அந்த தள்ளுமுள்ளுக்கு காரணமானவர் விஜய், தாமதமாக வந்ததுக்கு காரணமானது விஜய். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு அவர் தான் குற்றவாளி தெரிஞ்சு கூட நீங்கள் விட்டது இருக்கு இல்லையா? அதை விளைவை இன்னைக்கு ஆட்சியாகவும் நீங்கள் அனுபவிக்கிறீங்க, கைது நடவடிக்கையின் மூலம் அனுபவமாகவும் நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு தான் சொல்கிறோம். ஆதவர்ஜன் ஒரு பதிவு போட்டார், நேபாளத்தில் மாதிரி ஜென்சி மாதிரியா இங்கே வன்முறை வெடிக்கும்னா என்ன, ஸ்டாலினவே அடித்து இழுத்துட்டு போயிடுவாங்கன்ற மாதிரியான தொழில ஒரு பதிவு போட்டார். உடனே நீக்கினார் வச்சுங்க. ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்க இவர் கைது செய்யவே இல்லை. இப்படி கைது செய்யாமல் விட்டு இன்றைக்கி அது வளர்ந்து நிற்கிது. யார் எதை பேசினாலும் கைது. இவ்வளவுக்கு நீதிமன்றங்கள் தலையிலேயே கொட்டி கூட கைது. அநேகமாக இப்படி பேசிக்கொண்டிருக்க நம் மீது நாளை கைது என்ற நடவடிக்கை நீளலாம். ஆனாலும் கூட ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறிப்பதை ஒருபோதும் ஒத்துக்கொள்ள முடியாது. தொடர்ந்து நான் பேசத்தான் வேண்டியிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு முதல்வர் இந்த எதிர்க்கட்சியாக இன்னும் கூடுதலாக ஆக்டிவாக செயல்படணும்னு கேட்கிறேன். வீதிக்கு வர வேண்டும், போராட்டங்களை வலுப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சினிமாக்காரர்களுக்கு, இந்த சினிமாத்தனமான பேச்சாளர்களுக்கு, நாகரிகமற்ற பேச்சாளர்களுக்கு, கிட்டத்தட்ட டிவிக்கே உள்ள பல நிர்வாகிகள் அப்படித்தான் இருக்காங்க, தலைவரே அப்படித்தான் இருக்கார் என்ற பொழுது சிஎம் என்ற பொறுப்பை தாண்டி அவர் கொஞ்சம் அவர் உடல் மொழியை அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் அசூசையாக இருக்கிறது, நாகரிகமற்றதாக இருக்கிறது. சிஎம் அதாவது முதல்வருக்கு உண்டான பொறுப்பற்ற தன்மையிலிருந்து அது விலகி நிற்கிறது.
அப்படின்னும் போது இந்த கைதுகள் கண்டிக்கத்தக்கது தான். இது ஏன் ஒப்பிடுறோம்னு சொன்னால், இது வந்து இதோட மட்டும் விஜயோட மட்டும் நிறுத்த முடியாது. இதை நீட்சியாக குறிப்பாக டெல்லியில் மோடியோட ஆட்சியில் நடக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதே கூத்து தான் அப்படியே நடக்குது. இதாவது கைதுகளோடு நிற்கிறாங்க, நாளைக்கு என்ன நடக்கும் தெரியல. அவர் ஆட்சியில் உச்சபட்சமாக ஊடகவியலாளர்கள்லாம் கொல்லப்பட்டார்கள். பன்சாரலே, கல்புர்கி, கௌரி லங்கேஷ் போன்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஏகப்பட்ட கைதுகள் நடந்தது. கைது செய்யப்பட்டு இன்னும் உள்ளே இருக்கிற சமூக செயல்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒடுக்குமுறையின் எல்லையை தாண்டி போயின்றிருக்கிறது. கிட்டத்தட்ட அதன் பாணியை தொட்டு கொண்டிருக்கிறார் சிஎம் விஜய் என்று தான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா டெல்லியில் என்ன நடந்திருக்குது, நீட் அது முழுக்க அதாவது அந்த தேர்வு மட்டும் குளறுபடி கிடையாது, நீட்டே குளறுபடி தான், நீட்டே பிராடுத்தான் தான் சொல்லி தமிழ்நாடு துணிந்து நின்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கூட நாடாளுமன்றத்தை அர்த்தம் பேச காத்திருக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த கரப்பான் பூச்சி சிஜேபி அவங்க இருக்காங்களே, இன்னைக்கு அவங்க வந்து கடுமையாக போராடிருக்காங்க. அத்துமீறி ருத்ரதாண்டவம் ஆடி இருக்கிறது. இராணுவத்தை குவித்து அவர்களை தடியடி நடத்தி கலைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் உச்சபட்ச அராஜகத்தின் பாசிசத்தின் உச்சம். இது ஒருபோதும் நல்லதல்ல, மோடிக்கு இது நல்லதல்ல. நான் கூட காலைல பார்த்த ப்ரெஸ் மீட்டு மோடி ப்ரெஸ் மீட், என்னது மோடி ப்ரெஸ் மீட்டா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக போச்சு, அதிர்ச்சியாக போச்சு. போய் பார்த்தா சிங்கிள் ஒரு மைக்கை வச்சு பாராளுமன்றத்துக்கு முன்னாடி நின்று பயங்கரமாக பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. मानसून का भी कुछ लाभ नजर आ रहा है और मानसून सत्र भी प्रारंभ हो रहा है. मानसून हो या मानसून सत्र, अगर दोनों प्रोएक्टिव हो तो बहुत ही प्रोडक्टिव होते हैं, और दोनों को प्रोडक्टिव होते हैं तो देश का कल्याण होता है, जीव मात्र का कल्याण होता है. और इसलिए हम यही प्रार्थना करते हैं कि मानसून भी प्रोएक्टिव रहे, मानसून सत्र भी प्रोडक्टिव रहे. साथियों, पिछले एक महीने में देश ने अनेक सिद्धियां प्राप्त की. அப்போ இதுதான் வந்து மோடியோட பாணியாக டெல்லியில் இருக்கிறது. இன்று டெல்லி வந்து பதற்றமாக மாறி இருக்கிறது, பரபரப்பாக மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மரணப்படுக்கை செல்லக்கூடிய ஒரு நபரை வந்து சோனம் வாங்சங் மேலே வந்து நமக்கு உடனே அவரையும் நம்புற மாதிரி சில சிக்கல் இருக்குது இப்போ. ஏன்னா சோனம் வாங்சோட கடந்த காலோடைய அறிக்கைகள், தேர்தல் நிலைப்பாடெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கொடூரமாக இருக்குது. 370 ஆதரிச்சிருக்காரு. நீட்டை கூட கடந்த காலத்தில் ஆதரிச்சதாக செய்திகள் வருகிறது. இது வந்து நம்ம முழுக்க நம்ப முடியாட்டா கூட குறைஞ்சபட்சம் இன்னைக்கு ஒன்றாவர் இருந்து சாக கெடுக்கிறார். அந்த அடிப்பில் மட்டும் தான் ஆதரிக்கணுமே தவிர இது எந்த அளவுக்கு போய் சரியான நிலைப்பாட்டில் போய் நிற்கும் தெரியலை. ஏன்னா செய்திகள் பிறகுதானே வருகிறது அவர் யார் என்று. ஏன்னா கடந்த காலத்தில் அண்ணா ஹசரை என்ன பண்ணான்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு அண்ணா ஹசரிடம் நம்ம ஏமாந்து விடக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஒரு சந்தேகத்தை எழுப்பி வைக்கிறோம். அவர் யார் என்னவென்று, அவருடைய கடந்த கால செயல்பாடுகள் என்னவென்று நம்ம கண்டிப்பாக துல்லியப்படுத்த வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது. இப்போ டெல்லியும் பதற்றமாக இருக்குது, பரபரப்பாக இருக்கிறது. அதே டெல்லியின் பதற்றத்தையும் பரபரப்பையும் கூடிய சீக்கிரத்தில் தமிழ்நாட்டிலும் இன்றைய முதல்வர் சிஎம் கொண்டு வருவார் போல் தெரிகிறது. இது எந்த எல்லையை நோக்கி போகிறதில்லை. மேலையும் கீழையும் சரியாக சொல்ல வேண்டும்னா ஒன்றியத்திலும் மாநிலத்திலும் ஒரு பாசிச தன்மையான போக்குகள் தான் இந்த கைது காட்டுகிறது. இது மோடிக்கும் நல்லதல்ல, சிஎம் விஜய்க்கும் நல்லதல்ல. ஓகே, நன்றி சார். நன்றி.